ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பிரிஞ்சி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் பியூரான ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 4-5 பெரிய பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4-5 வரமிளகாய், கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்குது, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. அவ்வளோதாங்க. வாங்க தாளிப்புக்கான அது பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் நல்லா இது அடிகனமான குக்கர். அதனால் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆகும் சூடாகிறதுக்கு. அது நல்லா சூடாகட்டும். பாருங்கள், சூடான உடனே கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியணும். பாருங்கள், கடுகு ஓரளவு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். அது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணா ஸ்பைசஸை கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எதுக்காக ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்க்குறேங்கன்னா அப்போ நல்லா கொஞ்சம் தீஞ்சிச்சுன்னா காரம் நல்லா வரும். அதுக்காக தான். இது குழந்தைங்களுக்குனால நம்ம கொஞ்சம் கம்மியாக செய்து நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுக்க சேர்த்து வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கு. சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு, சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்கு சேர்க்குதுன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா பார்த்துங்க வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குல்ல, தக்காளி மஞ்சத்தூள் அதிலே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணுங்க. தக்காளி எந்த அளவுக்கு வதங்கணும்னா அதோட ஜூஸ் வர்ற அளவுக்கு வதங்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம சும்மா வதக்கி விட்டிங்கன்னா அதெல்லாம் செட் ஆகாது. நல்லா வதங்குச்சுன்னா தான் அதில் இருக்கிற தக்காளிக்கிற அந்த சாரெல்லாம் இறங்கும். இறங்கி வரும்போது தக்காளி சாதத்தோட சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையான ஒரு தக்காளி சாதம்னா இது தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா வதங்கி வந்துருச்சு. தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? அந்த பாருங்கள் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இருக்குது. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் அவ்வளோதானே ஊற வைக்கிறதால 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சு 1க்கு 4 டைம் கழுவிட்டு இப்போ நல்லா கொதித்து வரும்போது அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நீங்கள் அது கொதிக்கும் போது உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாங்க, தக்காளி சாதமாக செய்யணும். அதனால தான் இப்போ கொத்தமல்லி தூவி அப்படியே குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா விசில் போட்டாச்சு. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம விசில் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே நல்லா கலருங்க. சிலர் சாதத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் அப்படியே சரியாயிரும். நம்ம வேறு பாத்திரத்துக்கே மாற்ற தேவையில்லைங்க இப்படி செஞ்சிங்கன்னா. ஏன்னா நம்ம தக்காளி சாதத்தை போட்டு ஒரு டைம் கிண்டிலாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறேங்க. அதனால் அது சரியாக போயிடும். அவ்வளோதாங்க. சுட சுட ஒரு வாழையில எடுத்து சுட சுட தக்காளி சாதத்தை வச்சு, ஏதோ சிப்ஸ் இருக்கோ வீட்டில் அதை வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டு தான் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சுவையான தக்காளி சாதம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.